Hello students, welcome back to this lecture series on chemistry, basic concepts and its calculation. This is lecture 18. So இந்த lecturesல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்பெஷல் கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பெஷல் கான்சென்ட்ரேஷன்ஸ் எதுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் ஒலியம் அப்படிங்கிற ரெண்டு ஸ்பெஷல் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கான்சென்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த லெக்சர்ஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டட் வித் ஓஓ சிங்கிள் பாண்ட், அதாவது ஆக்சிஜன் கூட ரெண்டு சிங்கிள் பாண்ட் அலாங் வித் ஹைட்ரஜன் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஓ அண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வீக் பாண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாவே வந்து டீகம்போஷன்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் அப்படின்னா என்னது? ஹைட்ரஜன் பாண்டட் வித் ஆக்சிஜன் அந்த ஓ சிங்கிள் பாண்ட் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து 1 லிட்டர் ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது நான் வாங்குறேன். ஓகேங்களா? 1 லிட்டர் ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன் நான் வாங்குறேன். ஓகேங்களா? ஸோ அந்த பாட்டில் பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டில்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 லிட்டர் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் அப்படிங்கிற சொல்யூஷன் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த பாட்டில்ல பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் 5V. ஓகேங்களா? சோ இந்த 5V க்கு என்ன மீனிங் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? சோ இந்த 5V என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 வால்யூம். ஓகேங்களா? சோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1 liter of hydrogen peroxide gives 5 liter of oxygen. Right? So 5V அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நமக்கு 1 liter of hydrogen peroxide நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள நமக்கு 5 liter of oxygen அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த ஆக்சிஜன் எங்க இருந்தது? ஹைட்ரஜன் பெராக்சைட்ல ஹைட்ரஜன் ஓஓ சிங்கிள் பாண்ட் இருக்கு இல்லையா? சோ அது எப்படி டீகம்போஷன் ஆகுது அப்படிங்கறது நம்ம நெக்ஸ்ட் பாத்துருப்போம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த 5V க்கான என்ன மீனிங்? வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 5V கொடுக்குறாங்க. சோ அந்த 5V க்கு 1 liter of hydrogen peroxide gives 5 liters of oxygen அப்படிங்கிற மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் 10V அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1 liter of hydrogen peroxideல நமக்கு 10 liters of oxygen அப்படிங்கிறது கொடுக்கும். ஓகேங்களா? when எப்போ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா on decomposition. ஓகேங்களா? சோ ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் ஆகும்போது நமக்கு 10 liters of oxygen அப்படிங்கிறது கொடுக்குது. ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜெனரலைஸ் ஃபார்ம்ல பண்ண போறோம். ஓகேங்களா? சோ வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் XV அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா 1 liter of hydrogen peroxide gives X liters of oxygen. Right? Okay. So இப்போ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம H2O2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ டீகம்போசிஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா it gives water and oxygen molecules. ஓகேங்களா? சோ நம்ம சொன்னோம் இல்லையா ஆக்சிஜன் அப்படிங்கிற சிங்கிள் பாண்ட் வந்து வெரி வீக் பாண்ட். சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா டீகம்போஸ் ஆகும்போது நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு along with gives water and ஆக்சிஜன் அப்படின்னு கொடுக்குது. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம எதுக்கு இந்த வாட்டர் ஆக்சிஜன் அப்படிங்கறத நம்ம டினோட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா ஏன் சார் இந்த ஆக்சிஜன் நமக்கு வந்து ஏன் இந்த ஆக்சிஜன்ல நம்ம இங்க வந்து மீன் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா we are going to measure this oxygen. அதாவது இந்த ஆக்சிஜன் வச்சு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு அந்த பாட்டிலுக்குள்ள எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் XV அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம 1 liter of hydrogen peroxide gives X liters of oxygen. ஓகேயா? சோ ஏன் இந்த ஆக்சிஜன் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம சிம்பிள் டீகம்போஷன் ஆகும்போது நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் ஆகும்போது ஆக்சிஜன் அப்படிங்கறத ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ இந்த ஆக்சிஜன் அப்படிங்கறத வச்சு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா how much of hydrogen peroxide இருக்கு அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ கால்குலேட் பண்ணலாமா? எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த டீகம்போஷன் ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ டீகம்போஷன் ரியாக்ஷன் என்னது? ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் ஆகும்போது வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் அப்படிங்கிறது கொடுத்துருச்சு. ஓகேங்களா? சோ நம்ம இதுல வந்து ஸ்காட்சியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ அதாவது எலமெண்ட்டை மெஷர் பண்ண போறோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம மெஷர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது பேலன்ஸா இருக்கான்னு செக் பண்ணலாமா? 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு, இங்க 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. ஆனா ஆக்சிஜன் இங்க 2 தான் இருக்கு, இங்க வந்து 3 இருக்கு இல்லையா? சோ அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 2 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு 4 ஆக்சிஜன் ஆயிடுச்சு, 4 ஹைட்ரஜன்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ அப்ப நான் இந்த இடத்துல 2 அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருச்சு. ரைட்? ஓகே. சோ இத வந்து பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? சோ பை ஸ்காட்சியோமெட்ரி நம்ம என்ன சொல்லுவோம்? அதாவது ஸ்காட்சியோமெட்ரி கால்குலேஷன்ஸ்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்காட்சியோமெட்ரி கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2 moles of hydrogen peroxide gives 1 mole of oxygen. ரைட்? ஸ்காட்சியோமெட்ரி கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பை மோல்ஸ்ல 2 moles of hydrogen peroxides நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது டீகம்போஸ் ஆகும்போது எனக்கு 1 mole of oxygen அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? சோ அதை தான் வந்து நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பை மாஸ்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். இந்த ஆக்சிஜன் அப்படிங்கறத பை வால்யூம்ல நம்ம மெஷர் பண்றோம். ஓகேங்களா? சோ இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ 2 moles of
ஹைட்ரஜன் பெராக்சைடு gives 1 mole of oxygen. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் மாஸ்ல ரெப்ரசென்ட் பண்றேன். இதை வந்து நம்ம வால்யூம்ல மெஷர் பண்றோம். ஓகேங்களா? மோலார் வால்யூம் எவ்வளவு? 22.4 லிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன தெரியணும்? மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிறது H2O2. ஓகேங்களா? ஸோ இது வந்து சிம்பிளஸ்ட் பெராக்சைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நிறைய பெராக்சைட்ஸ் வந்து நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளஸ்ட் பெராக்சைட்ஸ் அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. ஒரு ஹைட்ரஜனுக்கு 2. ஸோ அப்போ 2 ஹைட்ரஜனுக்கு 2. ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன் பாத்தீங்க அப்படின்னா 2 ஆக்சிஜன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு 16, அப்போ 2 ஆக்சிஜனுக்கு 32. ஓகேங்களா? ஸோ பிளஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 34. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மோலார் மாஸ் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு 34 கிராம்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 மோல்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ 2 மோல்ஸ்னா 2 into 34 அப்படிங்கும்போது எனக்கு என்ன வரும்? 68 கிராம்ஸ். ஓகேங்களா? ஸோ 68 கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு 22.4 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எனக்கு கிடைக்குது. எப்போ அப்படின்னா டீகம்போசிங் ஆகும்போது. ஓகேவா? ஓகே டன். ஸோ நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்ன? ஆக்சிஜன் வச்சு ஹவு மச் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதான் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த ஜெனரலைஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? ஸோ வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் XV அப்படிங்கிறது எக்ஸ் வால்யூம். ஸோ இதுக்கு என்ன மீனிங்? 1 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் ஆகும்போது எனக்கு X லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜெனரலைஸ்டு ஃபார்மா ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஜெனரலைஸ் ஃபார்ம்னா என்ன மீனிங் அப்படின்னா X லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கொடுக்குது அப்படின்னா அதுல எவ்வளவு மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் இருக்கு பை மாஸ்ல நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம X லிட்டர்ஸ் கண்டுபிடிக்கணுமா? ஸோ இங்க எவ்வளவு லிட்டர்ஸ்க்கு இருக்கு? 22.4 லிட்டர்ஸ்க்கு 68 கிராம்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்டு சைடும் 22.4 ஆல் நான் டிவைட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ 22.4 ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? இது ரெண்டு கேன்சல் ஆகி எனக்கு 1 லிட்டர்ஸ்க்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ 1 லிட்டர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 68 டிவைடட் பை 22.4 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் இருக்கு. என்ன மீனிங்? 1 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடை டீகம்போஸ் பண்ணும்போது எனக்கு 1 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்குள்ள 68 பை 22.4 கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஓகே மீனிங். ஓகேவா? ஓகே. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? X லிட்டர்ஸ் கண்டுபிடிக்கணுமா? சோ அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இங்கேயும் X ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சோ மல்டிப்ளை பண்ணலாமா? 68 மல்டிப்ளை பை X கிராம்ஸ். இதுவும் பாத்தீங்கன்னா X லிட்டர்ஸ். ஓகேவா? சோ இது வந்து ஜெனரலைஸ்டு ஃபார்ம். ஓகேங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அதாவது வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு 10V அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அது டீகம்போஸ் ஆகும்போது வெளியே விட்டுருக்கும். சோ அந்த 10 வந்து நான் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா? சோ மல்டிப்ளை பண்ண அப்படின்னா அதுல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். சோ நம்மளுக்கு எதுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல வந்து இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் அண்ட் செவரல் அதர் யூசஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன அப்படிங்கறத நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் படிக்கும்போது தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் பத்தி தான் பார்ப்போம். சோ அப்போ வந்து உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? சோ ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்ன, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன அதெல்லாம் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? சோ இப்போ என்ன நம்ம பார்க்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வால்யூம் ஸ்ட்ரென்த்துக்கு என்ன மீனிங், அதை வச்சு நம்ம எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிம்பிள் பண்ணலாமா? சிம்பிள் பண்ணும்போது 2 ஆல் டிவைட் பண்ணலாம் இல்லையா? சோ 2 ஆல் டிவைட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வருது? 368 ரைட்? 68 பண்ணோம் அப்படின்னா 34. ஓகேவா? சோ இதை 2 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 11.2 அப்படின்னு வருது. ஓகேங்களா? சோ திருப்பி நம்மளால 2 ஆல் டிவைட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 17. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5.6. ஓகேங்களா? சோ அப்போ 5.6x. ஓகேங்களா? சோ 17x divided by 5.6x கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் பிரசன்ஸ் ஆயிருக்கும். எப்போ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா X லிட்டர்ஸ். ஓகேவா? சோ இப்போ வந்து இந்த இடத்துல 10 வால்யூம் XV அப்படின்றது 1V அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம 1 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதை சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு ஹவு மச் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் அந்த சொல்யூஷன்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே டன். சோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பை மாஸ்ல எப்படி வந்து ஆக்சிஜன் வச்சு நம்ம வந்து ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸை மெஷர் பண்றது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஓகே டன். சோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சோ 34 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் இஸ் present in 1120 milliliter ஆஃப் சொல்யூஷன். ஓகேங்களா? சோ நம்ம இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் விட்டுட்டேன். ஓகேங்களா? சோ என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து எவ்வளவு லிட்டர்ஸ் ஆஃப் அதாவது இது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா X லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜனுக்கு மீனிங். ஓகேங்களா? பட் ஆனா இந்த சொல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1 லிட்டர் சொல்யூஷனுக்கான மாஸ் தான் இவ்வளோ. ஓகேங்களா? சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 1 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேவா? சோ இதுல வந்து 1 லிட்டர் சொல்யூஷன்ஸா இருக்கு. ஓகேங்களா? சோ ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷனா இருக்கு. ரைட்? ஓகே டன். சோ இந்த 1 லிட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த 1 லிட்டர்ஸ்ல X
V அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா x லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜனை அது டீகம்போஸ் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ்ல x லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவால்வ் ஆகும். ரைட்? நம்ம கண்டுபிடிச்சது 1 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட் சொல்யூஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இதில் வந்து 10V அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ 1 லிட்டர் ஆஃப் 10V H2O2. ஓகேங்களா? 1 லிட்டர் ஆஃப் H2O2 நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டீகம்போஸ் ஆகும்போது எனக்கு கொடுக்கறது 10 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ நம்மளோட சொல்யூஷனோட வால்யூம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1 லிட்டர் தான். 1 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து நம்மளுக்கு 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜனை டீகம்போஸ் பண்ணும்போது கொடுக்குது. ஓகேவா? ஸோ இதுல வந்து தான் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கு மாஸ்ல 17 மல்டிப்ளைட் பை 10 டிவைடட் பை 5.6 grams. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மீனிங் 1 லிட்டர் ஹைட்ரஜன் பெராக்சைடு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 17 மல்டிப்ளை பை 10 பை 5.6 கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம 10 லிட்டர் சொல்யூஷன் இது எடுக்கல. ஓகேங்களா? ஸோ இது எவ்வளவு சொல்லியிருக்கோம் நம்ம 1 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன்ஸ் தான் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஓகே டன். ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க 34 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு பிரசன்ட் இன் 1120 மில்லிலிட்டர் ஆஃப் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா 34 கிராம் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. எதுல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன் 1120 மில்லிலிட்டர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து 1 லிட்டர் கால்குலேட் பண்ணலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன் ரெண்டு சைடு வந்து 1120 டிவைட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ 1120 நான் டிவைட் பண்ணும்போது திஸ் மச் கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ஸ் இன் எவ்வளோ 1 லிட்டர். ரைட்? ஸோ 1 லிட்டர் அப்படிங்கும்போது சொல்லும் போது நம்ம 1000 ml அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ml இருக்கு. ஸோ அதனால நம்ம 1000 ml அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 1000 ml ஆஃப் 34 கிராம் ஆஃப் H2O2 சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுல வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு பை மாஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? மோர் டைம் 1 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த 1 லிட்டர்ல this much amount of this much gram of hydrogen peroxide presence ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே டன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லிட்டர்ஸ்ல எழுதலாம் இல்லையா? ஸோ லிட்டர்ஸ்ல எழுதும்போது எப்படி எழுதுவோம் 34 டிவைடட் பை 1.120 கிராம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம 1 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கும் போது இவ்வளோ கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மள என்ன கேட்டிருக்காங்க வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம வால்யூம் ஸ்ட்ரென்த் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும் ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் ஆகும்போது வாட்டர் பிளஸ் ஆக்சிஜன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளிஃபைட் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து இதுல எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்துச்சு அப்படின்னா அதுல எவ்வளோ இருக்கும் 17x டிவைடட் பை 5.6 கிராம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆமாவா? ஓகே தான். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல 1 அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஸோ இந்த இடத்துல 1 லிட்டர் எதுனது இது சொல்யூஷன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இது எவ்வளோ அப்படின்னா 1 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நான் முன்னாடி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் லிட்டர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் என்னது ஆக்சிஜன் நம்ம மெஷர் பண்ணோம். இங்க கொடுத்துருக்கிறது 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது என்னது மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ இது என்னது மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம் 1 லிட்டர்ஸ் ஆஃப் சொல்யூஷனுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா இதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா? கம்பேர் பண்ணுங்க பார்ப்போம். 34 divided by 1.12 is equal to 17 divided by 5.6x. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் சொல்யூஷன்ல எவ்வளோ ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் இருக்கு பை மாஸ். ஓகேவா? ஸோ இது எவ்வளோ 1 லிட்டர் சொல்யூஷன்ல how much of hydrogen peroxide present ஆயிருக்கும் அப்படிங்கிறது பை மாஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இது ரெண்டையும் வந்து ரிலேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ரிலேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x is equal to so இந்த இது மேல போயிடும் இல்லையா? so 34 divided by 1.12 multiplied by 5.6 divided by 17. so இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர்ஸா இருக்கும். ஓகேங்களா? so இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வால்யூம் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? so சிம்பிளை பண்ணுங்க பார்ப்போம் 1 2. so இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 0.56. ஓகேவா? so 1 டெசிமல் நம்ம தள்ளணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் x is equal to 5.6 divided by 5.6 multiplied by 10 to the power of minus 1 வருமா?
1 டிஜிட் வந்து நான் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணிருக்கேன் ஓகேவா சோ அப்ப மூவ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வரும் ஓகேவா சோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இது மேல வரும்போது 10 அப்படின்னு வருது ஓகேவா சோ வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு சொல்றோம் 10 வால்யூம் ஓகேவா சோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான் இந்த இடத்துல ஹவு மச் இங்க வந்து நமக்கு வால்யூம் லிட்டர்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு கொடுக்கல ஓகேங்களா சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸை கொடுக்குது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸை கொடுத்துருக்கு வாட் இஸ் அ வால்யூம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்டா வால்யூம் ஸ்ட்ரென்த் இஸ் 10V ஏன்னா 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்துருக்கு இல்லையா சோ அப்போ நம்ம 10V அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஓகேவா ஓகே சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து பை மாஸ்ல கால்குலேட் பண்ணோம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொலாரிட்டி அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம் ஓகேங்களா சோ மொலாரிட்டிக்கு நமக்கு என்னென்ன தேவை மாஸ் பை மோலார் மாஸ் மல்டிப்ளைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகேவா சோ மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு நமக்கு தெரியும் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு எவ்வளவு சொன்னோம் 17/5/x மல்டிப்ளைட் பை x அப்படின்னு நம்ம வச்சுப்போம் ஓகேவா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும் மோலார் மாஸ் தெரியணும் ஓகேங்களா சோ மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு 34 கிராம் per மோல் அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேவா ஓகே சோ இப்போ 34 கிராம் அப்படின்னா நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா 17/5/6 அப்படிங்கிறது தான் மாஸ் ஓகேங்களா சோ 17x by 5.6 multiplied by volume of solutions எவ்வளவு வால்யூம் நம்ம எடுத்துக்கிட்டோம் 1 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா சோ அப்போ வந்து இது 1 லிட்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா சோ இது சிம்பிளை பண்ணுங்க பாப்போம் சாரி மோலார் மாஸ் அப்படிங்கிறது நான் ஆட் பண்ணல மோலார் மாஸ் அப்படிங்கிறது 34 ஓகேவா சோ இது சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன வருது x by மல்டிப்ளை பண்ணும்போது 11.2 அப்படின்னு வரும் ஓகேங்களா சோ அப்ப x by 11.2 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு molarity of that hydrogen peroxide solution ஓகேங்களா சோ அதோட வால்யூம் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு மொலாரிட்டில இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா ஓகே டன் சோ இப்போ நம்ம மொலாரிட்டி அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்றோம் நெக்ஸ்ட் நார்மாலிட்டி கால்குலேட் பண்ணலாமா நார்மாலிட்டி அப்படிங்கிறது என்னது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute multiplied by n factor divided by volume of solution ஓகேவா சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute divided by volume of solutions அப்படிங்கிறது என்னது molarity ஓகேவா சோ அப்ப molarity multiplied by n factor molarity என்னது நமக்கு x by 11.2 ஓகேங்களா சோ n factor for hydrogen peroxide is 2 அது எப்படி 2 அப்படிங்கறத நம்ம redox reactionல தெரிஞ்சுப்போம் ஓகேங்களா சோ ஜஸ்ட் hydrogen peroxide ஓட n factor என்ன அப்படிங்கிறது 2 அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே சோ இத சிம்பிளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா நமக்கு என்ன வரும் x divided by 5.6 அப்படிங்கறது தான் வந்து பாத்தீங்க அப்படினா நார்மாலிட்டி ஆஃப் a hydrogen peroxide solution ஓகேங்களா சோ அதோட வால்யூம் ஸ்ட்ரென்த் எவ்வளவு அப்படி தெரிஞ்சா அதோட நார்மாலிட்டி என்ன அப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா சோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படினா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் ஹைட்ரஜன் பெராக்சைடு நம்ம 1 லிட்டர் சொல்யூஷன் எடுத்துக்கணும் ஓகேங்களா சோ அந்த 1 லிட்டர் சொல்யூஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படினா அதோட வால்யூம் ஸ்ட்ரென்த் xv அதாவது ஒரு நம்பர் பர்టిక్యులர் பை followed by v அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஓகேங்களா சோ அப்ப xv அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஓகேங்களா சோ அந்த x க்கு என்ன மீனிங் that much liters of oxygen evolve பண்ணுது எப்போ அப்படின்னு கேட்டோம் அப்படினா ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் ஆகும்போது ஓகேவா நம்பர் 1 சோ நம்பர் 2 என்ன பார்த்தோம் அப்படினா நம்ம 1 லிட்டர் சொல்யூஷன்ஸ் எடுத்துஇருக்கோம் ஓகேவா நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா 34 grams present in 1120 liters அப்படின்னு சொல்லி 20 milliliters அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா நம்மளுக்கு தேவையானது என்னது 1 லிட்டர்ல எவ்வளவு மாஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறத நமக்கு தேவை அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படினா நம்ம 1 லிட்டர் அப்படின்னு வச்சிட்டு 34 divided by 1120 ஆல நம்ம டிவைட் பண்ணோம் சோ ஓகேவா சோ இப்ப டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 1 லிட்டர்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கும் ஓகேங்களா சோ நம்ம அதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பண்ண கால்குலேஷனையும் மேட்ச் பண்ணும்போது நமக்கு வால்யூம் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும் ஓகேவா சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆக்சிஜனோட வேல்யூ வச்சு நம்ம வந்து ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்றோம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா மொலாரிட்டி அப்படிங்கறத கால்குலேட் பண்ணோம் நார்மாலிட்டி அப்படிங்கறத கால்குலேட் பண்ணோம் ஓகேங்களா சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து மொலாரிட்டி அப்படிங்கறத கால்குலேட் பண்ணலாமா அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வழியா நம்ம கால்குலேட் பண்ணலாம் and a bottle of aqueous hydrogen peroxide is labeled as 28V வால்யூம் ஸ்ட்ரென்த் வந்து 28V அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அப்ப என்ன மீனிங் 28V என்னது 28 liters of oxygen அப்படிங்கிறது எவால்வ் ஆகும் எப்போ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 liter of hydrogen peroxide solutions எடுத்து நம்ம டீகம்போஸ் பண்ணும்போது ஓகேவா 28 liters of oxygen எவால்வ் பண்ணும் எப்போ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 liter of hydrogen peroxide solution எடுக்கும்போது ஓகேவா ஓகே டன் சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க density of a solution is 1.25 gram per ml ஓகே find the molarity and molality of the solution ஓகேவா சோ கண்டுபிடிக்கலாமா ஓகே டன் வால்யூம் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது என்னது நமக்கு வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் என்ன 28V ஓகேவா சோ இப்போ வந்து 28 அப்படிங்கிறது தான் நம்ம x அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா சோ இப்போ மொலாரிட்டி கால்குலேட் பண்ணலாமா
ஸோ molarity is equal to என்னது 17x by 5 by 6 ஓகேவா ஸோ 17 multiplied by 28 divided by 5.6 ஸோ இதை சிம்பிளை பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு மொலாரிட்டி வந்து 2.5 மோலார் சொல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் மொலாலிட்டி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் ஸோ மொலாலிட்டி அப்படிங்கிறது என்னது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் அ சால்வெண்ட் ஓகேவா ஸோ ஓகே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம இந்த மொலாரிட்டில இருந்து நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மொலாரிட்டினா என்ன வேர்ட்ஸ்ல மீன் சொல்லலாம் 2.5 மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அப்படிங்கிறது பிரசன்ஸ் ஆயிருக்கும் எப்போ பிரசன்ட் இன் 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் ஸோ 1 லிட்டர் சொல்யூஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் 2.5 மோல்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு ஓகேவா நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சிருச்சு ஸோ 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் அப்போ 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா என்ன மீனிங் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 லிட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் 1 லிட்டர் ஓகேவா ஆனால் நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன்ஸ் தான் இருக்கு பட் ஆனால் நம்மளுக்கு தெரிய வேண்டியது மாஸ் ஆஃப் அ சால்வெண்ட் ஸோ ஹவு டு கால்குலேட் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா டென்சிட்டி வச்சு கால்குலேட் பண்ண போறோம் ஓகேவா டென்சிட்டி அப்படிங்கிறது என்னது மாஸ் ஆஃப் அ சொல்யூஷன் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பட் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது மாஸ் ஆஃப் சொல்யூஷன் தான் ஓகே பரவாயில்ல நம்ம மாஸ் ஆஃப் சொல்யூஷனே ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம் ஓகேங்களா ரீஅரேஞ்ச் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது டென்சிட்டி மல்டிப்ளைட் பை வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூஷன் ஓகே ஓகே நெக்ஸ்ட் டென்சிட்டி வந்து எவ்வளோ 1.25 கிராம் பர் எம்எல் ஓகேவா நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளவு 1 லிட்டர் 1 லிட்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல மில்லி லிட்டர் இருக்கு இல்லையா ஸோ நான் 1000 மில்லி லிட்டர்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன் 1000 மில்லி லிட்டர் ஸோ மில்லி லிட்டர் கேன்சல் ஸோ ஆன்சர் பண்ணாதோம்னா 1250 கிராம்ஸ் ஸோ 1250 கிராம்ஸ் ஆஃப் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா ஓகேண்ணா ஆனால் நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னது மாஸ் ஆஃப் சால்வெண்ட் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட் பிளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் ரைட் மாஸ் ஆஃப் சொல்யூட்டையும் மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டையும் பிளஸ் பண்ணோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஓகேவா ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் ரீஅரேஞ்ச் பண்ண போறேன் ஓகேங்களா எப்படி அப்படின்னா மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் அ சொல்யூஷன் மைனஸ் மாஸ் ஆஃப் அ சொல்யூட் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம மாஸ் ஆஃப் சால்வெண்ட் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ண போறோம் ஸோ 1250 கிராம்ஸ் ரைட் ஓகே மாஸ் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோ 1250 கிராம்ஸ் ஸோ மாஸ் ஆஃப் சொல்யூட் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ண போறோம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போறோம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளவு 2.5 மோல்ஸ் ஓகேவா ஸோ அப்போ நம்ம மாஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாஸ் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேவா ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் மல்டிப்ளைட் பை மோலார் மாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு மாஸ் ஆஃப் சொல்யூட் அப்படிங்கிறது கொடுத்துரும் இல்லையா ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது 2.5 மல்டிப்ளைட் பை மாஸ் ஆஃப் சொல்யூட் அப்படிங்கிறது 34 கிராம் பர் எம்எல் ஸோ இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மாஸ் ஆஃப் சால்வெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அதில் வச்சு நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகேவா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 2.5 மாஸ் ஆஃப் சால்வெண்ட் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணி நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு மொலாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரைட் ஓகே டன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கான்சென்ட்ரேஷன் ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கான்சென்ட்ரேஷன் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒலியம் ஓகேங்களா ஸோ ஒலியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒலியம் அப்படின்னா என்ன அப்படின்னா சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு presence in sulfuric acid ஓகேவா ஸோ சல்ஃபர் ட்ரை ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட்ஸ்ல இது வந்து கேஸ் இது வந்து லிக்விட் ஓகேங்களா நம்ம ப்ரெஷர் கொடுத்து நம்ம சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு வந்து ஹைட்ரஜன் சல்ஃபியூரிக் ஆசிட்ஸ்ல வந்து நம்ம டிசால்வ் பண்றோம் ஓகேவா ஸோ சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அப்படிங்கிறத சல்ஃபியூரிக் ஆசிட்ஸ்ல நான் டிசால்வ் பண்றேன் ஓகேவா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பை நம்பர் ஓகேவா ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன் ஓகேவா ஸோ இப்போ 1 சல்ஃபர் ட்ரை ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறத என்னால 100 சல்ஃபியூரிக் ஆசிட்ஸ்ல டிசால்வ் பண்ண முடியும் ரைட் ஸோ அதே மாதிரி 2 அப்படிங்கிறது கூட என்னால அதே வால்யூம் அதே நம்பர் வந்து நம்பர் ஓகேங்களா பை நம்பர்ல நான் சொல்றேன் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக பை நம்பர்ஸ்ல நான் சொல்றேன் பை நம்பர்ஸ்ல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல டிஃபிகல்ட் ஓகேவா நான் சொல்றது என்னன்னா 1 சல்ஃபர் ட்ரை ஆக்சைட்ஸ்க்கு 100 சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ அதாவது ஒரு கம்போசிஷன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது நான் மேக் பண்றேன் ஓகேவா ஸோ செகண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 2 and 100 அப்படின்னு நான் மேக் பண்றேன் ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னால எவ்வளோ டிஃப்ரெண்ட் கம்போசிஷன்ஸ்க்கு என்னால மேக் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கம்போசிஷன்ஸ்ல மேக் பண்ணும்போது ஒரே ஒரு பர்டிகுலர் அதாவது சர்டைன் கம்போசிஷன் ஆஃப் அதாவது சர்டைன் பெர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு பிரசன்ட் இன் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு சாலிட் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேவா ஸோ இது வந்து சர்டைன் கம்போசிஷன் சர்டைன் பெர்சன்டேஜஸ்ல நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது சாலிட் ஸ்டேட்ல இருக்கு ஓகேவா ஸோ ஒலியம் அப்படிங்கிறது H2S2O7 அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆர் SO3 plus H2 சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கறத நம்ம வந்து ஒலியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர் ரைட்
ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏன் இந்த ஒலியம் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். அதோட ஸ்பெஷல் கான்சன்ட்ரேஷன்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம், சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அப்படிங்கறத சல்ஃபூரிக் ஆசிட்ஸ்ல நான் டிசால்வ் பண்றேன். ஓகேங்களா? சர்டைன் பெர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். ரைட்? ஸோ இந்த சாலிட் ஸ்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ சாலிட் ஸ்டேட் சர்டைன் பெர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட் அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ இந்த சாலிட் ஸ்டேட் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் ஒலியம் அப்படிங்கிறத என்னால டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கீங்க, நான் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன். என்னோட இண்டஸ்ட்ரியில என்ன பண்றோம் அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் தான் நாங்க ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ எங்க இண்டஸ்ட்ரிக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஒலியம் அப்படிங்கறத டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க. எப்படி அப்படின்னா சாலிட் ஸ்டேட்ல டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க. ஏன் அப்படின்னா சாலிட் அப்படிங்கறத டிரான்ஸ்போர்ட் பண்றது ஈஸி when compared to liquid, அதை விட கம்பேர் டு கேசஸ். ஓகேவா? ஸோ கேஸை டிரான்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட் அண்ட் ஆல்சோ லிக்யூட டிரான்ஸ்போர்ட் பண்றது பாத்தீங்கன்னா லிட்டில் பிட் டிஃபிகல்ட். when compared to கேஸ் லிட்டில் டிரான்ஸ்போர்ட் பண்றது ஈஸி தான். பட் இருந்தாலும் வந்து லிக்யூட கம்பேர் பண்ணும்போது சாலிட் டிரான்ஸ்போர்ட் பண்றது நம்மளுக்கு ஈஸியான விஷயம். ஓகேவா? ஸோ அதனால வந்து இந்த ஒலியம் அப்படிங்கறத நம்ம சாலிட் ஸ்டேட்ல டிரான்ஸ்போர்டேஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்க எனக்கு சாலிட் ஸ்டேட்ல ஒலியம் அப்படிங்கறத டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒலியமா நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா திருப்பி நான் வாட்டர் அப்படிங்கறத ஆட் பண்றேன். ஓகேவா? என்னோட இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுது, சல்ஃபூரிக் ஆசிட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த ஒலியம் அப்படிங்கறது கூட நான் வந்து சல்ஃபூரிக், அதாவது இந்த ஒலியம் அப்படிங்கிறது கூட நான் வந்து வாட்டர் அப்படிங்கறத ஆட் பண்றேன். ஓகேவா? சோ வாட்டர் அப்படிங்கறத ஆட் பண்ணும்போது எனக்கு சல்ஃபூரிக் ஆசிட்ஸா எனக்கு திருப்பியும் கிடைச்சிருது. ஓகேவா? சோ இந்த இடத்துல நான் ஒரே ஒரு சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணேன். பட் ஆனா இங்க வரும்போது எனக்கு 2 சல்ஃபூரிக் ஆசிட்ஸா கிடைக்குது. ஓகேவா? சோ இது நம்ம இன்னொரு வேல எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுதான் நம்ம ஒலியம். சோ இந்த ஒலியம் அப்படிங்கறத நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் பிளஸ் SO3 ன்னு எழுதலாமா? ஓகேவா? சோ இது வந்து தான் வந்து நம்ம வாட்டர் கூட கம்பைன் ஆகும்போது இது ரெண்டும் கம்பைன் ஆகுது. ஓகேவா? சோ இது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது தான் நமக்கு சல்ஃபூரிக் ஆசிட் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகுது. ரைட்? சோ இது ஒண்ணு அதான் வந்து 2 ன்னு இருக்கு. ஓகேவா? ஓகே. சோ அப்ப வாட்டர் வந்து சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு கூட கம்பைன் ஆகுது. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சல்ஃபூரிக் ஆசிட் அப்படிங்கிறது கொடுக்குது. ஓகேவா? ஓகே. சோ இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒலியம் அப்படிங்கிறது சர்டைன் பெர்சன்டேஜ், அதாவது சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு வந்து சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது சில பெர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. அதை டிரான்ஸ்போர்டேஷனுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ செகண்ட் யூஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிறது நம்ம சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு கூட ஆட் பண்ணும்போது நமக்கு சல்ஃபூரிக் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குது. ஓகேவா? சோ பேலன்ஸ் யாருக்குன்னு பார்ப்போம். ஹைட்ரஜன் 2 இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு சல்ஃபர் இருக்கு, ஒரு சல்ஃபர், ஆக்ஸிஜன் 4 இருக்கு. ஓகேவா? சோ அப்போ 1:1 அப்படிங்கிற ரேஷியோல வந்து வாட்டர் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் ஆகும்போது நமக்கு சல்ஃபூரிக் ஆசிட் அப்படி வாட்டர் அண்ட் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு ஆட் ஆகும்போது நமக்கு சல்ஃபூரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஓகே. சோ இப்போ நெக்ஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் வந்து டிரான்ஸ்போர்டேஷன். சோ செகண்ட் யூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு என்ன தெரியும், சல்ஃபர் ட்ரை ஆக்சைட்ஸ் கம்பைன் வித் த சல்ஃபூரிக் ஆசிட் தான் நம்ம ஒலியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ அதுக்குள்ள நம்ம வாட்டர் அப்படிங்கறத ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சல்ஃபூரிக் ஆசிட்ஸ் அப்படி கிடைக்கும். ஓகேவா? ஓகே. சோ இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, ஒலியமா எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. அது வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. அப்ப நான் சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடியது நான் வாட்டர் அப்படிங்கறத ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், சல்ஃபூரிக் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ என்னோட வேலை என்னது அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றது. ஓகேவா? ஓகே. சோ நம்மளோட செகண்ட் யூஸ், அதாவது இந்த ஒலியமோட செகண்ட் யூஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? சோ நம்ம என்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல 70% ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது என்கிட்ட இருக்கு. ஓகேவா? சோ இந்த 70% ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது என்ன மீனிங், 100 கிராம் ஆஃப் பை மாஸ்ல நான் சொல்றேன். ஓகேவா? சோ 100 கிராம் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட்ஸ் நான் எடுத்தேன் அப்படின்னா அதுல எனக்கு 70 கிராம் தான் வந்து நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ ரிமைனிங் இருக்கக்கூடியது என்னது, 30 கிராம் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ நான் பண்ணக்கூடிய பர்டிகுலர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு எனக்கு பியூர் சல்ஃபூரிக் அதாவது நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது மட்டும் இருந்தா போதும். பட் ஆனா என்கிட்ட வாட்டர் அப்படிங்கிறது எக்ஸஸா இருக்கு. ஓகேவா? சோ இப்போ இந்த வாட்டரை நான் எப்படி ரிமூவ் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் இந்த ஒலியம் அப்படிங்கறத ஆட் பண்ண போறோம். ஓகேவா? சோ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 70 கிராம் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் அண்ட் 30 கிராம் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, 30 கிராம் ஆஃப் வாட்டர் இருக்கு இல்லையா, சோ இந்த 30 கிராம் வாட்டருக்கு ஈக்குவலன்ட் அமௌண்ட் ஆன இந்த ஒலியம் அப்படிங்கறத நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ ஒலியம் அப்படிங்கிறது என்னது, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு பிளஸ் சல்ஃபூரிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஓகேவா? சோ இந்த சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு என்ன பண்ணும், இந்த வாட்டர் கூட கம்பைன் ஆகி நமக்கு சல்ஃபூரிக் ஆசிட் தான் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? சோ அப்போ 70 கிராம் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் along with that நமக்கு என்ன இருக்கு, சல்ஃபூரிக் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஆனா நமக்கு வாட்டர் அப்படிங்கிறது இல்ல. ஏன் அப்படின்னா இந்த வாட்டர் அப்சர்வ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஒலியம் அப்படிங்கறத ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ இந்த வேல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன மிக்சர்ஸ் கிடைச்சிருக்கு, நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிடோட மிக்சர்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ இந்த மிக்சர்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நைட்ரேஷன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? சோ சல்ஃபனேஷன்ஸ்னா என்ன, நைட்ரேஷன்ஸ் அப்படின்னா என்ன, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நம்ம படிச்சோம். ஓகேவா? சோ ஒன் ஆஃப் த யூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வாட்டரை அப்சர்வ் பண்ணி நமக்கு சல்ஃபூரிக் ஆசிட்ஸா ஃபார்ம் பண்ணுது. ரைட்?
ஓகே தென் ஸோ நம்ம ரெண்டு யூஸ் பார்த்தா ஒன்று வந்து சாலிட் ஸ்டேட்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றது யூஸ் ஈஸி அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒலியம் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. நம்பர் 2 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ஃபார்ம் பண்றதுக்காகவும் நம்மளுக்கு வந்து இந்த ஓலியம் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது ஓகேவா. ஸோ இந்த பர்டிகுலர் நம்ம ப்ராசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அப்படிங்கிறது இந்த வாட்டர் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட்ல நம்ம ஆட் பண்ணணும் ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒலியம்ல ஹவு மச் பெர்சன்டேஜ் ஆர் ஹவு மச் பை மாஸ்ல வந்து இந்த சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு பிரசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ ஹவு மச் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு பிரசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத வச்சு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை எவ்வளவு வாட்டர் அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஓகேவா. என்ன அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 10 வாட்டர்ஸ் இருக்கு ஓகேவா. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட ஒலியம்ல வந்து 5 SO2 SO3 தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட ஒலியம்ல 5 மாலிகூல்ஸ் ஆஃப் SO3 தான் பிரசென்ட் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ அப்போ எவ்வளவு வாட்டர்ஸ் அப்சர்வ் பண்ணோம், ஒன்லி 5 வாட்டர்ஸ் மட்டும் தான் அப்சர்வ் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு 5 மாலிகூல்ஸ் பிளஸ் ரிமைனிங் வாட்டர் அப்படிங்கிறது அப்படியே பிரசென்ட் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ இது எப்போ நம்மளால ரிமூவ் பண்ண முடியும், இந்த பர்டிகுலர் டிஸ்அட்வான்டேஜஸ் எப்போ ரிமூவ் பண்ண முடியும், ஹவு மச் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு பிரசன்ஸ் ஓகேவா. ஸோ அந்த ஒலியம்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு பிரசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் அதாவது கம்ப்ளீட்டடா ரியாக்ட் ஆக எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் நெசசரி டு ஃபைண்ட் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு எவ்வளவு பிரசன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒலியமோட ஸ்பெஷல் கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது படிக்கும் ஓகேவா. ஸோ இது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒலியம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து 1 லிட்டர் ஆஃப் ஒலியம் அப்படிங்கிறத நான் வாங்கியிருக்கேன் ஓகேவா. ஸோ 1 லிட்டர் நான் வந்து ஒலியம் வாங்கிட்டேன் ஓகேவா. ஸோ இந்த வாட்டர்ல வந்து பர்டிகுலர் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 118% ஓகேவா. ஸோ வாட் எவர் த பெர்சன்டேஜ் வச்சுக்கோங்களேன், 100க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பெர்சன்டேஜ் ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 110% அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ அந்த 110% அப்படின்னா என்ன மீனிங், எப்பவுமே பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 100 அதுக்குள்ளே நம்ம முடிஞ்சிடும் ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல 110% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 100 பிளஸ் 10 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம் ஓகேவா. 100 தனியா ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் தனியா பிரிச்சிட்டோம் ஓகேவா. ஸோ இப்போ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 100 கிராம் ஆஃப் இந்த ஒலியம், அதாவது நான் ஒரு பாட்டில் வாங்கியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த ஒலியமா நான் 100 கிராம் ஆஃப் ஒலியம் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா. 100 கிராம் ஆஃப் ஒலியம் எடுக்கும் போது அதுல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் இந்த 10% அப்படிங்கிறது மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 10 கிராம் ஆஃப் வாட்டர் ஷுட் பி ஆடட். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி கன்வெர்ட் இன்டு சல்ஃபியூரிக் ஆசிட் ஓகேவா. ஸோ இப்போ இந்த 10 கிராம்ஸ் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹவு மச் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அப்படிங்கிறது பிரசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போறோம். ஒன் மோர் டைம். ஸோ 110% அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதை வந்து நான் 100 பிளஸ் 10% அப்படின்னு நான் பிரிச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த 100 அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 100 கிராம் ஆஃப் ஒலியம் நான் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா. ஸோ எந்த சொல்யூஷன், இந்த பர்டிகுலர் சொல்யூஷன் ஓகேவா. ஸோ இந்த பர்டிகுலர் சொல்யூஷன்ல இருந்து 100 கிராம் ஆஃப் ஒலியம் அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா. ஸோ இந்த 100 கிராம் ஆஃப் ஒலியம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 10 கிராம் ஆஃப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒலியம், அதாவது இந்த ஒலியம் அப்படிங்கிறது என்னது, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு பிளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் ரைட். ஸோ இதுல வந்து நான் வந்து 10 கிராம் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணேன் அப்படின்னா இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டடா சல்ஃபியூரிக் ஆசிடா மாறிடும் ஓகேவா. ஸோ அதை தான் வந்து நான் ஜெனரலைஸ் ஃபார்ம்ல டிஃபைன் பண்ண போறேன் ஓகேவா. 100 பிளஸ் X% ஓகேவா. 100 பிளஸ் 10% தான் X அப்படின்னு வச்சுட்டேன் ஓகேவா. ஸோ இந்த X அப்படிங்கிறது என்ன வேணா இருக்கலாம் ஓகேவா. 1 to 100 இந்த நம்பருக்குள்ள என்ன வேணா இருக்கும் ஓகேவா. ஸோ 100ல 100 பிளஸ் X% அப்படிங்கிறது இண்டிகேட்டட் என்ன இண்டிகேட் பண்ணுது, X% ஆஃப் வாட்டர் மஸ்ட் பி ஆடட் டு கன்வெர்ட் ஒலியம் டு சல்ஃபியூரிக் ஆசிட் ஓகேவா. ஓகே டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பர்டிகுலர் அதாவது இந்த வாட்டர் எவ்வளவு கிராம் ஆட் பண்ணணும் அப்படிங்கறத வச்சு தான் ஹவு மச் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு பிரசன்ஸ் இன் த ஒலியம் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம் ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வழியா பார்ப்போம் ஓகேவா. வாட் இஸ் த ஃப்ரீ மாஸ் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு பிரசன்ஸ் இன் 100 கிராம் ஆஃப் 109% ஒலியம் ஓகேவா. ஸோ 109% ஆஃப் ஒலியம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஓகேவா. 109% ஆஃப் ஒலியம் அப்படின்னா என்ன மீனிங், 100 கிராம் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைட்ஸ் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஓகேவா. ஸோ இது வந்து டோட்டலா 100 கிராம்ஸ் இருக்கு ஓகேவா. ஸோ இதுல வந்து நான் வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஆட் பண்ணும், 9 கிராம் ஆஃப் வாட்டர்ஸ் ஆட் பண்ணாதான் எனக்கு பியூரா சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட், வாட்டர் அண்ட் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு ஓகேவா. ஸோ இதை வச்சு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், ஹவு மச் ஆஃப் ஃப்ரீ மாஸ் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு பிரசன்ட் இன் தட் ஒலியம் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ண போறோம் ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டு கம்பைன் ஆகும்போது நம்மளுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் ஓகேவா. ஸோ பை ஸ்காட்சியோமெட்ரி இது வந்து பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸா இருக்கு. பை ஸ்காட்சியோமெட்ரியில் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 1 மோல் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு 1 மோல் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது தேவைப்படுது ஓகேவா. பை மாஸ், பை மோலார் மாஸ் சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா 1 மோல் தான் இருக்கு. ஸோ 1 into
மோலார் மாஸ் அப்படிங்கிறது தான் மாஸ் ஆஃப் சொல்யூட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ பை மாஸ்ல சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? சல்ஃபருக்கு வந்து 32, ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48. 32 + 48 அப்படிங்கிறது 50, 80. ஓகேவா? ஸோ அப்போ 80 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 கிராம் ஆஃப் சல்ஃபர் ட்ரைஆக்சைட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டடாக சல்ஃபியூரிக் ஆசிடா மாற்ற எனக்கு 18 கிராம்ஸ் இருந்தாலே போதும். ஓகேவா? மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது 18 கிராம்ஸ், சல்ஃபர் ட்ரை ஆக்சைடோட மோலார் மாஸ் அப்படிங்கிறது 80 கிராம். ஓகேவா? ஸோ அப்போ 80 கிராம் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அதில் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா எனக்கு 18 கிராம் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணும்போது கம்ப்ளீட்டடா சல்ஃபியூரிக் ஆசிடா மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்மள என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 100 கிராம் ஆஃப் 109% ஓலியம். ஓகேவா? ஸோ அதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 100 கிராம் ஆஃப் ஓலியம், அதுக்கு எவ்வளவு வாட்டர் தேவை? 9 கிராம் ஆஃப் வாட்டர். ஸோ அப்போ 9 கிராம் ஆஃப் வாட்டருக்கு ஹவு மச் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ மாஸ் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, ரைட்? ஓகே டன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? 18 கிராமுக்கு 80 கிராம் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 9 கிராம் அதாவது 2 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு 9 கிராம் ஆஃப் வாட்டரை கம்ப்ளீட்டா சல்ஃபியூரிக் ஆசிடா மாற்ற எனக்கு 40 கிராம் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைட்ஸ் கண்டிப்பா தேவை. ஓகேவா? ஸோ அப்போ நான் வந்து 9 கிராம் ஆஃப் வாட்டர் நான் இங்க ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ள எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு பிரசன்ட் ஆயிருக்கு? 40 கிராம் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வாட்டர் எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கறத வச்சு தான் வந்து சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம பிரசன்ட் மெஷர் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எவ்வளவு இருக்கு? 9 கிராமுக்கு 40 கிராம் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைட்ஸ் தேவை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 100 கிராம் ஆஃப் ஒலியம் ஆஃப் 109% ஆஃப் ஒலியம் இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து எவ்வளவு கிராம் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு பிரசன்ட் ஆயிருக்கு? 40 கிராம் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். Determine percentage labeling of oleum containing 40 gram of sulfur trioxide and 100 gram of sulfuric acid. ஓகேவா? சோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா 40 gram of sulfur trioxide present ஆயிருக்கு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் 10 gram of sulfuric acid அப்படிங்கிறதும் present ஆயிருக்கு. ஓகேவா? சோ sulfuric acid and sulfur SO3 அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம்? ரெண்டையும் அடிஷன் பண்ணதா நம்மளுக்கு ஒலியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்போ ஒலியம் அப்படிங்கிறது எவ்வளவு கிராம் present ஆயிருக்கும்? law of conservation of matters அப்படிங்கிறது யூஸ் பண்றேன். ஓகேவா? சோ என்ன மீனிங் அப்படின்னா சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு H2SO4 கூட கம்பைன் ஆகும்போது தான் நம்மளுக்கு ஓலியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஓகேவா? சோ இது எவ்வளவு கிராம்? 40 கிராம். சோ இது வந்து 10 கிராம். ரைட்? 10 கிராம். ஓகேவா? சோ இப்போ how much of oleum present ஆயிருக்கு? 50 கிராம் ஆஃப் oleum அப்படிங்கிறது present ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே டன். சோ நமக்கு என்ன தெரியும்? 100 plus x% அப்படிங்கிறது தான் வந்து percentage labeling of oleum அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? சோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 100 கிராம் ஆஃப் oleumல oleum கம்ப்ளீட்டடா சல்ஃபியூரிக் ஆசிடா மாத்த how much water required. ஓகேவா? சோ அதுதான் வந்து அதை வச்சு தான் வந்து நம்ம இந்த x அப்படிங்கிறது மீன் பண்ணுது இல்லையா? சோ how much of or x ன்னு வெச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ how much of water required அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 100 கிராம் ஆஃப் oleumக்கு how much of water is required to completely convert into sulfuric acid. ஓகேவா? சோ இத வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 100 plus x% வந்து அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ அப்ப இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 100 கிராம் ஆஃப் ஒலியம்ல நமக்கு how much of water நம்ம ஆட் பண்ணனும் அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அத தான் நம்ம x கூட ஆட் பண்ணி நம்ம percentage labeling கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? ஓகே டன். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன எடுத்துட்டோம்? 50 grams of oleum. ஓகேவா? சோ இப்போ 50 gram of oleumல சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்கு? 50 கிராம்ஸ்ல 40 கிராம்ஸ் நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே டன். சோ நமக்கு எவ்வளவு தேவை? 100 கிராம் ஆஃப் ஒலியம்ல எவ்வளவு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுப்போமா? சோ 100 கிராம் ஆஃப் ஒலியம்க்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ அப்ப 100 கிராமுக்கு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 80 கிராம் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ நமக்கு எவ்வளவு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா நமக்கு என்ன தெரியணும்? வாட்டர் எவ்வளவு பெர்சன்டேஜ் எனக்கு எவ்வளவு மாஸ்ல தேவை அப்படிங்கறது தெரியணும். ஓகேவா? சோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? நம்மளோட ஸ்காட்சியோமெட்ரி கால்குலேஷன்ஸ் வச்சு. சோ சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு plus water gives sulfuric acid. ரைட்? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கிராம்? 80 கிராம். ஓகேவா? சோ இப்போ 80 கிராம் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடுக்கு how much of water required. சோ அதுதான் வந்து நம்ம x அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா x கண்டுபிடிப்போமா? சோ மோலார் மாஸ் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு எவ்வளவு? 80. மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது 18. ஓகேவா? சோ அப்போ 80 கிராம் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு கம்ப்ளீட்டடா சல்ஃபியூரிக் ஆசிடா மாறணும் அப்படின்னா எனக்கு 18 கிராம் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது தேவை. ஓகேவா? சோ அப்போ x அப்படிங்கிறது என்னது? x அப்படிங்கிறது 18. அப்போ percentage labeling அப்படிங்கிறது எவ்வளோ? 100 plus 18%. அது என்னது? 110.
118% வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெர்சன்டேஜ் லேபிளிங் ஆஃப் ஒலியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெர்சன்டேஜ் லேபிளிங் எவ்வளவு? சாரி, திருப்பி நான் தப்பு பண்றேன். 118%. அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஒலியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேஸ் மெஷர்மெண்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் சம்ல நம்ம சால்வ் பண்ணிப்போம். ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து டீடைல்டா இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கேஸ் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது எப்படிலாம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அனலைஸ் ஆஃப் அ கேஸ் மிக்சர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் அப்சர்வன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ரோப்ரியேட் அப்சர்வன்ட் அப்படின்னு நம்ம வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராப்ளம் எடுத்திருப்போம். அந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா சம் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கறத கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் நம்ம டேக்ஸ் பிளேஸ் பண்றோம். ஸோ இந்த கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸாக்ட் தேவையான அளவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அப்படிங்கிறதா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வாட்டர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்க, சாரி இந்த மிக்சர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா KOH கூட நம்ம பாஸ் பண்றோம். KOH வழியா நம்ம பாஸ் பண்றோம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வழியா நம்ம பாஸ் பண்ணும்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது KOH கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இது ரெண்டும் சேர்ந்து பொட்டாசியம் கார்பனேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? வாட்டர் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா அனலைஸ் ஆஃப் கேஷியஸ் மிக்சர்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் அப்ரோப்ரியேட் அப்சர்வன்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஒரு கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கேஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு என்னோட பர்டிகுலர் ரியாக்ஷன்ஸ்ல இருந்து நான் ரிமூவ் பண்றேன். எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சூட்டபிள் அப்சர்வன்ட். ஓகேவா? ஸோ அது என்னென்ன அப்சர்வன்ட் அப்படிங்கிறத நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட பர்டிகுலர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைட்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நான் NaOH ஆர் KOH வழியா நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபுல்லா வந்து இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆர் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்க மீன் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது அப்சர்வ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு கார்பன் அண்ட் ஆக்சிஜனை வந்து நான் வந்து கம்பஷன் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு, கார்பன் டை ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? எனக்கு இந்த கார்பன் டை ஆக்சைட்ஸ் வேணாம். ஓகேவா? நான் என்ன மெஷர் பண்ண அப்படின்னா ஹவு மச் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பிரசன்ட் ஃபார்ம்ட் இன் தட் ரியாக்ஷன் அதான் நான் மெஷர் பண்ணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மிக்சர்ஸை எது வழியா பாஸ் பண்ண முடியும்? கார்பன் மோனாக்சைடு எனக்கு வேண்டாம். ஹவு மச் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பிரசன்ஸ் தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணக்கூடிய அப்சர்வன்டான அமோனிக்கல் காப்பர் குளோரைடு அப்படிங்கிறது வழியா நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அமோனிக்கல் காப்பர் சல்ஃபைட் காப்பர் குளோரைட். ஓகேவா? ஸோ இது வழியா பாஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது இது அப்சர்வ் பண்ணிக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபியூ ப்ராப்ளம்ஸ்ல இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்ஸ்ல நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ ஃபார் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹவு டு ஃபைண்ட் அ மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் தட் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன அப்சர்வன்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எந்தெந்த கேஸஸ் வந்து எந்தெந்த அப்சர்வன்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ NO நைட்ரிக் ஆக்சைடு பாத்தீங்க அப்படின்னா ஃபெரஸ் சல்ஃபைட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்றோம். FeSO4 அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். அண்ட் வாட்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா கால்சியம் குளோரைட் அண்ட் காப்பர் சல்ஃபைட் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல வாட்டர் இருக்கோ அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ. ஓகேவா? அண்ட் ஓசோன் O3 பாத்தீங்க அப்படின்னா டர்பன்டைன் ஆயில் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணா நம்ம அல்கலைன் பைரோகைரால். ஓகேவா? ஸோ நம்மளோட கொஸ்டின்ஸ்ல வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேஸஸை அந்த அப்சர்வன்ட் அப்சர்வ் பண்ணிக்கிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து ஃபியூ ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே தென் எக்ஸாம்பிள் 1. A gaseous hydrocarbon requires 6 times its own volume of its oxygen. ஓகேவா? நமக்கு ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படினால என்ன தெரியும்? CXHY அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து நம்ம கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எத்தனை கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம்? இந்த இடத்துல X இருக்கு. ஸோ Xங்கும் போது அப்போ X நம்பர் ஆஃப் கார்பன் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது Y நம்பர்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இங்க எப்படி வரும்? ஸோ இது புரியணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். பட் இருந்தாலும் இப்போ 3 டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஹைட்ரஜன் 4 அப்படிங்கிறது இருக்கு. H4 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல வாட்டர் மாலிகூல்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? 2H2O அப்படின்னு எழுதுவோம். ஸோ 4 ஹைட்ரஜன் ரைட். ஸோ அப்போ ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்போ இது என்ன மீனிங் அப்படின்னா எப்படி எழுதலாம்? 4/2 எழுதலாம் இல்லையா? ஸோ 4/2 மாலிகூல்ஸ் அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நம்பர் அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா Y அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ Y அப்படின்னு போடும்போது இந்த இடத்துல என்ன வரும்? Y/2 அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம இப்படி வந்து இவ்வளோ திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் தான் வந்து நம்ம ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஓகே தென் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம ஆக்சிஜன் அப்படிங்கிறது கால்குலேட் பண்றோம். ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது X plus Y/4 ரைட். ஸோ திஸ் மச் நம்பர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் பிரசன்ட் ஆகும். ஓகேவா? ஸோ எப்படி அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ X நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் பிளஸ் Y/4 ஆஃப் ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஆக்சிஜன் ஆட்டம் இங்க ஆக்சிஜன் மாலிகூல்ஸா இருக்கு. ஓகேவா? எப்படி அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன இருக்கு இங்க 5 molecules ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது இருக்கு ஓகேவா. ஸோ 5 அப்படிங்கிறது வேணாம் 6 அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல ஆக்சிஜன் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது O2 மாலிகுல்ஸா இருக்கும். ஸோ அப்போ நம்ம 3 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஆக்சிஜன் ஆட்டம் கம்பேர் ஆகுமா. ஸோ அதை எப்படி எழுதலாம் 6/2 ஆக்சிஜன் அப்படின்னு எழுதலாம் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல எனக்கு 6 வாட்டர் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால என்ன வந்து 6/2 அப்படின்னு எழுத முடியும். ஸோ இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ வாட்டர் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா என்ன பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல y/2 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு ஓகேவா. ஸோ அப்போ நான் என்ன பண்ண முடியும் y/2 multiplied by half ஆக்சிஜன் அப்படின்னு எழுதுறேன் ஓகேவா. ஸோ அப்போ y/4 ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ். ஸோ அதுதான் வந்து நான் x plus y/4 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் ஓகேவா. ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுதிட்டோம் ஓகேவா. ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்றோம். ஸோ இது வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா gaseous hydrocarbon requires 6 times its own volume ஓகேவா. ஸோ ஓகே டன் law of combining volume நம்ம படிச்சோம் இல்லையா. ஸோ அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா each gases combines or product formed from a gases is in particular ரேஷியோ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஓகேவா. ஸோ இதுவும் கேஸ் இதுவும் கேஸ் ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு கேஸும் வந்து ரியாக்ட் ஆகும்போது அது பர்டிகுலர் ரேஷியோ பை வால்யூம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம் அப்படின்னு படிச்சிருக்கோம் ஓகேவா. என்ன மீன் பண்றேன் அப்படின்னா இப்போ நான் வந்து 1 வால்யூம் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுல வந்து எனக்கு எவ்வளவு ஃபார்ம் ஆகும் அப்படின்னா x plus y/4 வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் எனக்கு தேவை ஓகேவா. ஸோ இது ரெண்டு கம்பைன் ஆகும்போது எனக்கு எவ்வளவு வால்யூம் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா x வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் y/2 வால்யூம் ஆஃப் வாட்டர் அப்படிங்கறத ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகேவா. ஓகே டன். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா gaseous hydrocarbon requires 6 times its own volume of oxygen ஓகேவா. ஸோ இப்போ இது 1 வால்யூமா இருந்துச்சு அப்படின்னா இது கம்ப்ளீட்டா கம்பஷன் ஆகிறதுக்கு எனக்கு 6 வால்யூம் தேவைப்படுது ஓகேவா. ஓகே டன். அண்ட் ப்ரொடியூஸ் 4 times its own volume of கார்பன் டை ஆக்சைடு ஓகேவா. ஸோ 4 times வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகேவா. ஓகே. ஸோ இது 1 வால்யூம் எடுத்துக்கும் போது இங்க 4 வால்யூம் அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் 4 கார்பன் டை ஆக்சைட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாமா. 4 வால்யூம் அப்படின்னா 4 டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 4 கார்பன் டை ஆக்சைட்ஸ் இருக்கு அப்படின்னா 4 வால்யூம் இருக்கு நம்ம சொல்ல முடியுங்களா. ஸோ அப்போ x is equal to என்னது 4 ஓகேவா. ஸோ அப்போ கார்பன் x வந்து 4 டைம்ஸ் இருக்கு ஓகேவா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா x plus y/4 அப்படிங்கிறது 6க்கு ஈக்குவலா இருக்கும் இல்லையா. அதான் மீன் பண்ணுது. ஸோ அப்போ வந்து x plus y/4 அப்படிங்கறத நம்ம 6க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றோம். எப்படி அப்படின்னா இது நான் 1 லிட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா 1 மில்லி லிட்டர் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு 6 மில்லி லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் தேவை ஓகேவா. ஸோ அப்போ 1 மில்லி லிட்டர் வந்து ஆக்சிஜன் 6 ml தேவை இல்லையா. ஸோ அப்போ இந்த 6 mlக்கு இதை மாத்தணும் ஓகேவா. ஸோ அப்போ x plus y/4 is equal to 6 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ x is equal to எவ்வளோ 4 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ y/4 is equal to 6. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும் 2. இதையும் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா y is equal to 8 ஓகேவா. ஸோ இப்போ x is equal to 4 y is equal to 8. அப்போ ஆன்சர் என்னது C4H8 ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம லா ஆஃப் கம்பைனிங் வால்யூமை யூஸ் பண்ணியும் நம்மளால இந்த மாதிரி ஹவு மச் ஆஃப் வாட் இஸ் த மோலார் மாஸ் ஆஃப் மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கிறது நம்மளால கால்குலேட் பண்ண முடியும் ஓகேவா. ஓகே தான். ஸோ இதே மாதிரி வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் திருப்பி பார்ப்போம் ஓகேவா. gaseous hydrocarbon of about 10 ml ஓகேவா. ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா CxHy ஓகேவா. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபார்முலாவே நான் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா. ஆக்சிஜன் to form x amount of carbon dioxide and y/2 of water அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ஓகேவா. ரைட். ஸோ இப்போ என்ன சொன்னாங்க gaseous hydrocarbon of about 10 ml ஓகேவா. ஸோ வந்து இது 10 ml அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ 10 ml எடுக்கும்போது என்ன இருக்கு burns completely with 80 ml of oxygen. ஸோ 80 ml of oxygen கூட நான் கம்ப்ளீட்டா burn பண்றேன் ஓகேவா. the volume of gas or 70 ml after the combustion ஓகேவா. ஸோ இது கம்பஷன் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஆனதுக்கு அப்புறம் இது ஃபுல்லாவே நம்ம என்ன சொல்றோம் அந்த கம்பஷன் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வால்யூம் ஓகேவா. ஸோ அது எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. ஸோ இது வந்து நம்மளுக்கு லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு ஓகேவா. ஓகே. ஸோ இது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிறதுனால நம்ம கேசஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 70 ml அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஓகே டன். வால்யூம் ஆஃப் 70 ml after combustion ஓகேவா. and volume becomes 50 ml on treatment with KOH ஓகேவா. ஸோ இதுல இருந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா KOH கூட ட்ரீட் பண்றேன். KOH ட்ரீட் பண்ணும்போது என்னோட பர்டிகுலர் வால்யூம் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கு 50 ml இருக்கு ஓகேவா.
ஸோ 50 ml கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அது வந்து கேஸஸோடது. ஓகேவா? ஃபைண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ KOH நான் ஆட் பண்ணும்போது எனக்கு கம்ப்ளீட்டடா கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிடும். அப்போ சம் பர்டிகுலர் கேஸஸ் வந்து இன்னும் எனக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. அது என்ன கேஸஸா இருக்கலாம்? ஆக்சிஜன் கேஸஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்லி பர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஹைட்ரோ கார்பன்ஸ் கம்ப்ளீட்டடா பர்ன் ஆயிருச்சு. ஓகேவா? ஆனா நம்ம எவ்வளவு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம்? எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? ஸோ எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் இந்த பர்டிகுலர் மிக்சர்ஸ்ல நம்மளுக்கு ஆக்சிஜன்ஸும் இருக்கும். அதை நம்ம வந்து ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு மிக்சர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு 2 கேசஸ் மிக்சர்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேசஸ் மிக்சர்ஸ் நம்ம வந்து KOH வழியா நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரிமைனிங் இருக்கக்கூடியது ஆக்சிஜன் தான் கிடைக்கும். ஓகேவா? ரைட்? புரிஞ்சு இல்லையா? KOH ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது அப்சர்வ் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த விதமான ஆப்ஷன்ஸும் கொடுக்கல. ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிறது எக்ஸஸ் அமௌண்ட்ல எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்க கரெக்டான அளவுல எடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல எந்த கேஸஸுமே பிரசன்ட் ஆயிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்டர் அப்படிங்கிறது லிக்யூட். வால்யூம் ஆஃப் லிக்யூட் அப்படிங்கிறது நம்மளுக்கு நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கும் மெஷர் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு பர்டிகுலரா இந்த வந்து வால்யூம் ஆஃப் கேஸஸ் பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் லிக்யூட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால நெக்லிஜிபிள் அமௌண்ட் நம்ம வால்யூம் ஆஃப் லிக்விட் அவாய்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. அதை வந்து KOH வழியா பாஸ் பண்ணும்போது எனக்கு ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிறது 50 ml நம்மளுக்கு ரிமைனிங் அப்படியே இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு நம்ம பர்டிகுலர் ரியாக்ஷன்ஸ்க்கு எவ்வளோ ml ஆஃப் ஆக்சிஜன்ஸ் நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்கு? 30 ml ஆஃப் ஆக்சிஜன்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ 10 ml ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸை கம்ப்ளீட்டடா பர்ன் பண்ணா எனக்கு 30 ml ஆஃப் ஆக்சிஜன்ஸே போதும். பட் ஆனால் நம்ம எக்ஸஸ் அமௌண்ட்ல எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? எக்ஸஸ் அமௌண்ட்ல எடுத்தது தான் வந்து இந்த இடத்துல மீன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ 30 ml ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் 10 ml ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஓகேவா? அப்போ ரிமைனிங் பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 20 ml இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது 20 ml பிரசன்ட் ஆயிருக்கு. ரைட்? ஸோ இதுல வந்து கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. கார்பன் டை ஆக்சைடு மட்டும் KOH அப்படிங்க அப்சர்வ் பண்ணிருச்சு. அப்போ ரிமைனிங் 50 ml இருக்கு. ஓகேவா? அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ? 20 ml. ஓகேவா? ஸோ அப்போ ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிறது 10 ml நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ 10 ml எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகும்போது வாட்டர் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் பிளஸ் y/2 ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் எவ்வளோ எடுத்துக்கிட்டோம்? தேவையான அளவு 30 ml இருந்தாலே போதும். கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு? 20 ml அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து 10 ml வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 1V அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ 1V இதுல வந்து அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நான் மோஸ்ட்லி 10 ஆல் டிவைட் பண்றேன் எல்லா இடத்துலையும். ஓகேவா? ஸோ எல்லா இடத்துலையும் நான் வந்து 10 ஆல் டிவைட் பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பெர்சன்டேஜ் ரேஷியோ கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ரேஷியோ எவ்வளவு? இது 3 வால்யூம் எனக்கு தேவைப்படுது. அதாவது 1 வால்யூம் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் ரியாக்ட் ஆக எனக்கு 3 வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஹவு மச் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ்? 2 வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் அதாவது ஒரு ஹைட்ரோ கார்பன் வந்து கம்பஷன் ஆகும் அப்படின்னா எனக்கு this much 3 molecules of water அப்படிங்கிறது தேவை and 2 molecules of carbon dioxide அப்படிங்கிறது தேவை. ஸோ y/2 அப்படிங்கிறது நம்மளுக்கு வாட்டரோட அளவு எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியல. ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா x அப்படிங்கிறது நம்ம 2 அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸையும் கம்பேர் பண்ணுங்க. ரைட்? ஸோ இந்த இடத்துல 2 அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்காட்சியோமெட்ரியை தான் நம்மளுக்கு மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம்ல பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ ஸ்காட்சியோமெட்ரி அப்படிங்கும்போது x is equal to 2. ஓகேவா? ஸோ ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? y அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ x அப்படிங்கிறது நம்மளுக்கு 2 அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ y அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? x plus y/4. ரைட்? ஸோ இந்த x plus y/4 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியுது? 3 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ x plus y/4 அப்படிங்கிறது நம்மளுக்கு 3 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ x வந்து 2 y/4 is equal to 3. ஸோ இது சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா y/4 is equal to 3 minus 2, right? 3 minus 2. 3 minus 2 is equal to 1. அப்போ y is equal to 4. அப்போ x is equal to 2. h is equal to x அப்படிங்கிறது 2. h வந்து ஹைட்ரஜன் 8. ஸோ நம்மளோட ஹைட்ரோ கார்பன் என்னது அப்படின்னா C2H8. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நம்ம எம்பரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மாலிகுலர் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிறது என்னது? C2H8. ஓகேவா? ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த அப்சர்வன்ட் அதாவது இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம் ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் அந்த அப்சர்வன்ட் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அது வந்து எந்த கேஸை அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே டன். ஸோ இஃப் டைம் பெர்மிட்ஸ் நம்ம வந்து இன்னும் அது மாதிரி ஃபியூ ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா?
ஓகே தென் ஸோ தட்ஸ் இட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ். எதோட ஸ்பெஷல் கான்சென்ட்ரேஷன்ஸ்? ஒலியமோட ஸ்பெஷல் கான்சென்ட்ரேஷன்ஸ் அண்ட் வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம கேஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த கேஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னா என்னது? ஒரு பர்டிகுலர் கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி அந்த கேஸஸ் பர்டிகுலர் கேஸை மட்டும் நம்ம அப்சர்வ் பண்றோம். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நம்ம கேஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் வந்து நம்ம இடியோமெட்ரிக் மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து இன்னும் நல்ல டெஃபினேஷன்ஸ் பெருசா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தேவையான பாட்டை மட்டும் நான் வந்து இங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? தட்ஸ் இட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.